காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேண்டிட் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கதிர் கேட்குறாரு, மணி என்ன இப்போ ஒரு 4-5 மணி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ராஜியும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ கதிர் கேட்குறாரு, ப்ராக்டிஸ் போவோமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ராஜி இருந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸா அப்படின்போது, இல்லை நான் ரன்னிங் ப்ராக்டிஸ் சொன்னேன் அப்படின்றாரு. ஏன்னா எப்போதுமே இவர் தானே அவங்கள கூட்டிகிட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் போவார். ஸோ அந்த டைம் வந்தது அப்படின்போது, இல்லை இன்றைக்கி டான்ஸ் ஆடணும். ஸோ ஆடுறது ஓடுறது இதெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிர் கேட்குறாரு, சரி டான்ஸ்லாம் என்ன ஓகேவா, ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டியா அப்படின்போது, எஸ் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், பட் ஒரு நைட்டில் என்னெல்லாம் நடந்துருச்சு பாரு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ அவள் வந்து எனக்கு பிடிக்கல, எங்கள் அண்ணனை வந்து எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் குமாரை, ஆனால் அவனுக்கு ஒன்றுன்னு போது என்னால் தாங்கவே முடியல. ஒரு பக்கம் அவனை வந்து அவனுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அவன் செத்துட்டான் அப்படின் போது என்னால் அதை தாங்க முடியல. ஒரு பக்கம் அவனை நினச்சி அழுகிறேன், இன்னொரு பக்கம் நம்மளோட மீனாக்கா. ஸோ மீனாக்கான்றவங்க என்னோட அக்காவுக்கும் ஒரு படி நான் மேலேயே அவங்கள பார்க்குறேன். ஸோ அவங்க இருந்துட்டு ஒரு பக்கம் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அக்காவெல்லாம் அப்படி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்போது நம்ம கதிரும் சொல்கிறார். அதே மாதிரி தான் செந்தில் அண்ணனும் வண்டியில் வரும்போதே அவர் கொஞ்சம் இருந்தால் அவரே லாக்கப்பில் ஏறி போய் உட்காந்துருப்பார். அந்தளவுக்கு அவங்க மீனாக்காக சொன்னார் இல்லையா, நான் அவளுக்காக போகிறேன்னு. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே டென்ஷனாக இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டில் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இவங்க நம்ம ராஜி சொல்லிட்டு இருக்காங்க, அத்தை தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்ககிட்ட பயத்தை காட்டக்கூடாதுன்றக்காக தைரியமாக இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகினாங்க. ஸோ நீ அத்தைக்கிட்ட பேசு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நீ டான்ஸ்லாம் நல்லா பண்ணிடுவல்ல, அந்த ஒரு நைட்டில் நடந்த பிரச்சனை வந்து உன்னை எதுவும் பாதிக்காதுதான் போது, இல்லை ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. அவங்க பயங்கரமான சூப்பரான டான்ஸர், ஸோ அவங்கள பெருசாக எதுவும் எஃபெக்ட் பண்ணாது. அண்ட் அதுக்கப்புறம் கேட்குறாரு, என்ன காஸ்டியூம்லாம் ரெடியா, டான்ஸ் பண்ணுறதுக்கு காஸ்டியூம்லாம் ரெடியா அப்படின் போது, ஓகே ரெடி தான், நான் மணிக்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த கூட ஒரு பையன் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்னும் வாங்கலை அப்படின் போது நம்ம கதிர் சொல்கிறாரு, சரி ஓகே விடு நான் வாங்கி தரேன் அப்படின் போது, இப்போ காலையில் உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின் போது நம்ம கதிர் சொல்கிறார், 7 கடல் 7 மலை தாண்டி வாங்குறதா என்ன பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த கதிரால முடியும் அப்படின்னாரு. ராஜிக்காக 7 கடல் 7 மலை தாங்கி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றத சரி ஒரு சிலர் மாதிரி பயங்கர ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நிறைய இன்டெரக்டாக 2 பேருமே நிறைய இடங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது அவங்களோட அந்த குட்டி அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் இருந்ததுல ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அவளுக்கு வந்து உனக்கு எதுவும் பாதிப்பு இல்லைல்ல, நீ எந்த டென்ஷனும் இல்லைல்ல, நீ நல்லா பண்ணு, கூலாக இதை பண்ணு. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னார், லைக் என்ன சான்ஸ் கிடைச்சாலும் நீ அதை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுற. இப்போ ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுற. இப்போ டான்ஸ் காம்படிஷன்ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சான்ஸ்லாம் நீ பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுற. இதெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருந்தார். எஸ் நல்லா இருந்தது, ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரூமில். கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட கோமதி வராங்க. வந்துட்டு கொஞ்ச நேரமாவது தூங்குனியாடி அப்படின்றாங்க. இல்லை தூங்கலை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்புறம் கோமதி இவங்க கேட்குறாங்க கோமதி கிட்ட, நீங்கள் தூங்குனீங்களா தன்போது, எங்கடி கண்ணை மூடினாலே நேற்று நடந்தது தான் ஞாபகம் வந்துச்சு, நானும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கடி இப்போ டான்ஸ் போகணும், வேண்டாம் டயர்டாக இருக்குன்னு போகாமல் விட்டுறேன்டி அப்படின் போது ராஜி யோசிக்கிறாங்க, ஐயோ முடியாதத்தை, நம்ம பாதி கடல் தாண்டியாச்சு, இன்னும் மீதி கடல் தான், அதையும் தாண்டிடலாத்த அப்படின் போது, பார்த்து பண்ணுடி அப்படின்றாங்க. அப்புறம் எங்கே கதிர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராஜி சொல்கிறாங்க, கதிரும் செந்தில் மாமாவும் எனக்கு காஸ்ட்யூம் வாங்க போயிருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைல்ல, அவங்க அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு எனக்கும் காஸ்ட்யூம் வாங்கிட்டு வரேன், டான்ஸ் காஸ்ட்யூம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது, பாரேண்டி பிடிக்கலன்னு 2 பேரும் சொல்கிறீங்க, ஆனால் நீ போடுற தாளத்துக்கு எல்லாம் ஆடுறாண்டி அப்படின்னாங்க. எஸ் நல்லா இருந்தது. லைக் நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு மேரேஜுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க, ஆனால் இவங்க மேரேஜுக்கு முன்னாடி நிறைய சண்டை போட்டுட்டு இப்போ நிறைய லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதை கோமதியும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அங்கே போயிருக்காங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட மீனா வராங்க. ஸோ கோமதி கேட்குறாங்க, ஏன் இன்னும் டல்லாகவே இருக்குடி அப்படின் போது, மீனா இருந்துட்டு ஒன்றும் இல்லத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ராஜி சொல்கிறாங்க, அக்கா இவங்க கதிரும் செந்தில் மாமாவும் காஸ்ட்யூம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை தானக்கா அப்படின்னு நம்ம ராஜி கேட்டதுமே மீனா அழுதுகிட்டே வந்துடுறாங்க. என்னாச்சுக்கா ஏன்க்கா அழுகுறீங்க அப்படின் போது, சாரி ராஜி நான் எதுவும் வேணும்னு செய்யலை, என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணன், நான் அடித்து அவன் செத்துட்டான் அப்படின் போது நீ என்னை எதுவுமே ஒரு வார்த்தை திட்டவே இல்லை, வேறு யாராவது இருந்தால் திட்டிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நீ எதுவுமே பேசாமல் எனக்காக சப்போர்ட்டிவாக நின்ன, ரொம்ப தேங்க்ஸ் ராஜி அப்படின் போது, அக்கா நான் வந்து எப்படிக்கா அப்படி பண்ணுவேன், நீங்கள் வேணும்னு பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த ஸ்பாட்டில் திடீர்னு நடந்துருச்சு, அவன் என் அண்ணன் தான், எனக்கு அவன் சாகணும்னு நானும் நினைக்கல தான், ஆனால் நடந்துருச்சு, பட் அதுக்காக நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேங்க்கா, எனக்கு எத்தனை இடத்துல நீங்கள் சப்போர்ட்டிவாக நின்று இருக்கீங்க, எத்தனையோ பிரச்சனையில் நான் பண்ணுற தப்பு, அதாவது ராஜி பண்ணுற தப்புக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க, அத்தை மாமா எல்லாரும் உங்களை தப்பாக நினச்சி திட்டிருக்காங்க, அப்போ கூட நீங்கள் என்ன சொல்லி கொடுத்ததே இல்லை,
இன்றைக்கி நான் இங்கே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கும் நீங்கள் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருந்திருக்கீங்க, எல்லா இடத்துலையும் எனக்காக சப்போர்ட்டிவாக நின்று இருக்கீங்க, உங்களை போய் நான் அப்படி தப்பாக நினைப்பேனாக்கா, எந்த இடத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த கட்டி பிடிச்சி அந்த பாசத்தை பொழியும் போது பார்க்கும்போது நமக்கு சரி இப்படியெல்லாம் வந்து கோ சிஸ்டர்ஸ் கிடைச்சா இவ்வளோ நல்லா இருக்கும். லைக் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரே அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வேறு வீட்டிலேருந்து வந்து அந்த 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்றது வேறு லெவல் பாண்டிங்காக இருக்கும். அதெல்லாம் நமக்கு கிடைக்கல, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதை கோமதி சொல்கிறாங்க, ஏய் ஒன்றா பிறந்தவங்களே அடிச்சுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வேறு வீட்டிலேருந்து வந்து இப்படி ஒத்துமையாக இருக்கிறது பார்க்க சந்தோஷமாக இருக்குடி, இப்படியே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி அவங்கள பார்த்து ஐயோ அழகு மருமக கண்ணு விழுந்துற போகுது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ காலையில் விடிஞ்சிருச்சு, டான்ஸ் காம்படிஷனுக்கு எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எம்எல்ஏவை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த எம்எல்ஏ அவரோட ஒய்ஃபு, அப்புறம் வரதா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், உண்மையாக வரதா மாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் ஜட்ஜஸ். அண்ட் அங்கே டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டான்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தரை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி 3 பேர் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் செலக்ட் ஆகுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4 பேர் வராங்க. அந்த எப்போதுமே போல் ஒருத்தனை நவீன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, எஸ் அவரும் வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடுறாரு. அண்ட் அடுத்ததாக நம்ம ராஜியை வெல்கம் பண்ணும்போது ஆங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளியூர் பொண்ணுலேருந்து வந்து டான்ஸ் ஆடி ஒரே பொண்ணு இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறது நம்ம ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் ராஜி இங்கே டென்ஷனாக இருக்கும்போது நம்மளோட கதிர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏய் என்ன உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ டென்ஷனே ஆகாது, சூப்பராக பண்ணிட்டு வா அப்படின்றாரு. ஸோ ராஜியை ஸ்டேஜ் ஏற்றுறாங்க. ராஜி அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. ராஜி பயங்கரமான கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அவங்களோட அந்த கிளாசிக்கல் ஸ்டெப்போட மூவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. அவங்களோட ட்ரெஸ் கலருக்கும் அது பார்க்க ஒரு ஏஞ்சல் லுக்கில் தான் இருந்தது. சீரியஸாகவே வானம் வந்து விழுந்தா இந்த சாங் தான் பண்ணாங்க. ஒரு ஏஞ்சல் வந்து அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக இறங்கி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவங்களோட ஸ்டெப்ஸ் மூவ்ஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அந்த நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், டான்ஸ் ஆடுறது வேறு, ஆனால் அது கிரேஸ்ஃபுல்லாக பார்க்க நமக்கு ஒரு ப்ரெசென்டபிளாக கொடுக்குறதுன்றது வேறு. அது ராஜிக்கிட்ட ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த குழந்தைத்தனமான ஒரு முகத்தில் அந்த குட்டி சிரிப்போட அழகாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சீரியஸாகவே செம்மையாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு எப்போதும் போல் அந்த இன்னும் 2 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 4 பேர், 2 பசங்க 2 பொண்ணுங்க ஆடினாங்க. இதில் வந்துட்டு அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனது நம்ம ராஜி, நவீன், அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர், 3 பேர் தான். ஸோ ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டு ஸோ நம்ம ராஜி அதுக்குள்ளே எடுத்து காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது இவங்க நம்மளோட கோமதி சொல்கிறாங்க, ஏய் நல்லா ஆடிருடி, எப்படியாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன்று காரு இல்லை 3rd ப்ரைஸ் மோதிரம் வாங்கிடு, பைக்லாம் வேணாம், எப்படினாலும் எனக்கு அந்த 3 பேருக்குமே ப்ரைஸ் இருக்குன்றது உறுதி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஏதாவது வாங்கிருடி, கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லை 3rd ப்ரைஸ் வாங்கிருடி, நல்லா பண்ணுடி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த எப்போதுமே அங்கே கொஞ்சம் பொறுக்கி பசங்க மாதிரி இருந்துட்டு எப்போதுமே அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு ஃபோன் நம்பரில் வந்து கேட்டானுங்களே, அவனுங்க வரானுங்க. ஸோ அவனுங்க வரானுங்க வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, மேடம் என்ன ஃபோன் நம்பர் கேட்டு ஒன்றுமே சொல்லலையே அப்படின்றாங்க. இத்தனைக்கும் நம்மளோட செந்திலும் சரி கதிரும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ நம்ம ராஜி போய் கதிருக்கு பின்னாடி நின்றுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கோவம் வருது. கதிர்ன்ட்டு ஏய் என்னடா வேணும் உனக்கு அப்படின் போது, ஏய் நீ யாரா, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், நீ யாரா வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ள சண்டை ஆயிடுது. லைக் அவனுங்க அடிக்க வராங்க. அப்புறம் நம்மளோட கதிர் ஆகட்டும் செந்தில் ஆகட்டும் எல்லாரும் போய் அடிக்கிறாங்க. உங்கள் வீட்டில எல்லாம் ஒழுக்கமாக வளர்க்கலையாடா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஸோ 2 குரூப்புக்கும் கிளாஷ் ஆன மாதிரி ஆகுது. அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க ஒவ்வொருத்தரையும். அப்புறம் ஆங்கரே ஏன்டா அப்படி ஏதாவது ஒன்றுனா வந்து வம்புக்களுக்கு வந்துடுறீங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு சில பொறுக்கி குரூப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 பொறுக்கி குரூப் இருந்துச்சு. அதை லைக் நம்மளோட கதிர் இருந்தனால இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண நல்லா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவனுங்க பாட்டுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுன்றானுங்க, உங்கள் நம்பர் கிடைக்குமா, நாங்கள் வேணா வரட்டுமா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்லலாம் பேசும்போது பொண்ணுங்க ஒன்றுமே பேச முடியல. அதை தான் நம்மளோட கோமதி சொல்கிறாங்க, அன்றைக்கும் இப்படி தாண்டா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணானுங்க. பட் இன்னைக்கு கதிர் வந்து ஏன்னா காலையில் பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ காலையில் பேசும்போது கூட நம்ம ராஜி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஊரில் ஒரு 10 பசங்க இருக்காங்க, அவனுக்கு தான் நான் டான்ஸ் ஆடும்போது இப்போ பாரு கிண்டல் பண்ணுறாங்க, இரு நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுட்டாரு நம்மளோட கதிர். நல்லா அங்கே 10 பசங்க இருந்தாங்க, இங்கே 2 பேர் தான் அடித்து விரட்டி காலி பண்ணி விட்டுட்டானுங்க. ஸோ எப்போதுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஹஸ்பண்டாக நம்மளோட கதிர் நிற்கிறார். அவளுக்கு ஒன்று அப்படின்னா முதல்ல என்னை தாண்டி தாண்டா அவகிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் விலக்கி விட்டு டான்ஸ் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலவரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நம்மளோட ராஜி வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா
நான் இப்போ டான்ஸ் ஆட போகிறேன், அத்தை வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அத்தை இங்கே உட்காந்து பார்க்கும்போது டென்ஷன் ஆகாத அளவுக்கு நீங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்போது நம்ம மீனா கேட்குறாங்க, என்ன கயிறு கட்டி ஏதாவது ஆட போறியா, எதுக்கு இந்த அளவுக்கு பயம் கட்டுற அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கக்கா அப்படின்றாங்க. அதுக்குள்ளே செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த நவீன் அப்படின்றவர்லேயே அந்த ஒரு கொரியோகிராஃபர் இருக்கார் இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஆடுறாரு, சூப்பராக ஆடுறாரு, லைக் பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறாரு. ஏதோ காலில் ஸ்ப்ரிங் கட்டி விட்ட மாதிரி மனுஷன் நல்லா தான் ஆடினாரு. அடுத்ததாக இன்னொருத்தர் அந்த பாலாஜின்றவர் யாரோ ஒருத்தர் அவர் வந்து ஆடினாரு. அவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளிப் அடிக்கிறது, பேக் ஃப்ளிப் அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி மூவ்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்து. லைக் என்ன காமிக்க வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆடின நவீன் அண்ட் பாலாஜி இவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஹெவியாக ஆடி இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஒரு ஹெவி காம்படிஷனில் நம்ம ராஜி இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களோட டான்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. இது கூட ராஜி எப்படி காம்படிட் பண்ண போகிறாங்க, அடுத்ததான் ராஜியை கூப்பிடுறாங்க. ராஜி அப்படியே நம்மளோட கதிரை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ ஏதோ பெரிய சாகசம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவங்க நம்ம ப்ரோமோவில் பார்த்துட்டோம், பைக் அடிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது, என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட காதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டான்ஸ் ஆடும்போதே அவங்க அப்படியே கதிரை பார்த்துக்கிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஏஞ்சல் தன்னோட லவ்வை கண்ணால் எக்ஸ்பிரஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.